ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். பாலா போன வயிறுக்கு வெயிலும் தெரியறதில்ல, மழையும் தெரியறதில்ல, குளிரும் தெரியாது. இந்த கடைக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது கிடைக்குன்னு என் மேலே நம்பிக்கையில் அந்த ஃபுல்லாக வெயிலில் இவ்வளோ நேரம் நின்னா என்னால் உடனே எதுக்கு பிஸ்கெட் கொடுக்க முடியலன்னா, கொஞ்சம் நாங்கள் வேலையாக இருந்து 2-3 கஸ்டமர் இருந்தாங்க. இப்போ தான் கஸ்டமர் எப்போ போவாங்கன்னு நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய கஸ்டமரும் சாமி கும்பிடுவாங்க. எனக்கு கஸ்டமர் நிற்கும் போது இந்த பசங்க நின்னா இந்த கஸ்டமர் எப்போ சீக்கிரம் போவாங்க நான் சாமி கும்பிடுவேன். கஸ்டமர் எப்போ வருவாங்க போவாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க காத்து கிடக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம சாப்பிட உட்காந்தா நமக்கு நம்ம சமையல் பண்ணி தர்றவங்க சொல்லுவாங்க, கூட ஒரு தோசை எடுத்துக்கோங்க, கூட ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, மறுச்சோறு வாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த மறுச்சோறுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோறே கொடுக்குற ஆள் இல்லை. மறுச்சோறு என்ன, உங்களுக்கு யாரும் சாப்பாடும் தண்ணி தரலனாலும் உங்களை யாரும் அடிக்காமல் இருக்குன்னா கடவுளுக்கு தினம் வேண்டுறேன். கொடுத்தா சாப்பிட போகிறாங்க, இல்லைன்னா நம்மள்ட்ட நம்ம வாயில் இருக்கிற பிடிங்கியா சாப்பிட போகிறாங்க. முன்ன என்றைக்காவது கடவுள் கிடச்சா கடவுள்கிட்ட ஒன்றே கேட்பேன், ஏன் இப்படி இவங்களுக்கு இந்த நிலமைன்னு. நான் நிறைய புத்தகத்தில் படிச்சிருக்கேன். இந்த ஜென்மத்தில்